ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேயே போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த மீன் எங்கள் ஊரில் 100 ரூபா, பரவாயில்லைன்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் பையன்ட்ட இந்த மீனை காமிச்சு பயமுறுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, அவன் அந்த மீனை வச்சுக்கிட்டு கையில் கொடுங்க நான் விளையாடணும்னு சொல்லி கேட்டு ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கழுவு எடுத்துகிட்டு போனால் நாங்கள் அழைச்சிட்டு போக சொல்லி அழுது அங்கே போய் அந்த சட்டி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி, இந்த பாருமா மீ 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 மீன் என்கிட்ட சொல்லி என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு சட்டிலேருந்து இன்னொரு சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மீனை எங்கேயும் வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தான். நாங்கள் அவன் பயப்படுவான்னு சொல்லி காமிச்சு பயமுறுத்தலாம். அவன் எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறானேங்கிறதுக்காக இதை நாங்கள் ரெடி பண்ணணும். அவன் அதையும் வச்சு சூப்பராக விளையாட கிளம்பிட்டான். அட என்னடா இன்றைக்கி இப்படி பண்ணுறானே அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இன்றைக்கி நாள் ஓட்டினோம். இன்றைக்கி நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால் நான் எதுவும் குக் பண்ணுற வரைக்கும் நாங்கள் இல்லை, நான் சமைக்கவும் இல்லை, நான் கிளம்பி வந்துட்டேன். இது மார்னிங் எடுத்தது. பொதுவாக எல்லா குழந்தைங்களோட வாய்ஸும் மழலையாக இருக்கும்போது அதை கேட்கும்போது நமக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கும் தெரியுமா? அந்த மழலை பேச்சு கேட்கவே இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் தோணும். அப்படி உங்களுக்கும் தோணும் அப்படின்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. பை பாய்.